மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பலப்படி வேதியியல் படம் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது ரொம்ப பெரிய படமாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் இந்த படத்தில் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பலப்படியாதல் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சிறிய சிறிய எண்ணிக்கையிலான அணுக்கள் ஒன்றிணைந்து நமக்கு என்னது தொடர்ச்சியான ஒரு சங்கிலி தொடர் உருவாக தான் நம்ம பலப்படியாக்கல்னு சொல்லுவோம். சரிங்களா, பாருங்கள், பல எண்ணிக்கையிலான ஒற்றைப்படிகள் சகப்பிணைப்புகளால் இணைந்து உருவாக்கப்படும் நீண்ட சங்கிலி தொடர் அமைப்பு பலப்படி எனப்படும். சரிங்களா, அது இங்கிலீஷில் பாலிமர்னு சொல்லுவாங்க. இந்த பாலிமரை உருவாக்குற முறைக்கு நம்ம என்னது பலப்படியாக்கல் முறைன்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது சிறிய சிறிய மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து நமக்கு என்னது ஒரு பெரிய மூலக்கூறு உருவாகிற நிகழ்வு நம்ம பலப்படியாதல்னு சொல்லலாம். சரிங்களா, அது எப்படி அது பார்த்தோன்னா முடிவற்றதாக போயிட்டு இருக்கு. சங்கிலி தொடர் பார்த்தோன்னா முடிவற்றதாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நம்ம பிவிசி பைப்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதற்கான ஒரு பலப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 ஒற்றைப்படிகள் இணைந்து நமக்கு பார்த்தோன்னா பிவிசி பைப்புக்கான பலப்படியாக்கல் வினை நடக்குது. சரிங்களா, இது நம்ம இங்கிலீஷில் பாலிமரைசேஷன் சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து இது 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று இயற்கை பலப்படி, இன்னொன்று செயற்கை பலப்படின்னு சொல்லி 2ஆக பிரிப்பாங்க. இயற்கை பலப்படிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே என்னது உயிரினங்களை கூட இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறு தான் நம்ம என்ன சொல்லுவோம், சங்கிலி தொடரை தான் நம்ம இயற்கை பலப்படிகள்னு சொல்லுவோம். சரி பாருங்களேன், உயிரினங்களின் உடல்களில் காணப்படும் புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளும் மரம் மற்றும் காகிதத்திலும் உள்ள செல்லுலோஸும் இயற்கை பலப்படிகளாகும். சரிங்களா, உயிரினங்களில் இருக்கக்கூடிய என்னது கார்போஹைட்ரேட், புரதம், காகிதம், செல்லுலோஸ் இதெல்லாமே என்னது ஒரு இயற்கை பலப்படிக்கான எடுத்துக்காட்டுகள். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அமினோ அமிலங்கள் என்னது 20 வகையான ஒற்றை படிகளானவை. சரிங்களா, அதாவது 20 வகையான ஒற்றை படிகளான என்னது மூலக்கூறு தான் நம்ம அமினோ அமிலங்கள்னு சொல்கிறோம். சரிங்களா, அல்லது பலப்படியாக்கள் தான் நம்ம என்னது அமினோ அமிலங்கள்னு சொல்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி பாருங்கள், டிஎன்ஏ, நொதிகள், பட்டு, தோல், முடி, விரல், நகங்கள், இறகுகள் மற்றும் விலங்குகளின் உருவங்கள் போன்றவை புரத பலப்படிகளுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா, புரத பலப்படினா இது இப்போ நம்ம சொன்ன எல்லாமே. சரிங்களா, டிஎன்ஏ, நொதிகள், பட்டு, முடி, தோல், சரிங்களா, இறகு இதெல்லாமே இது புரத பலப்படிகளுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்த தாவரங்களை பாருங்கள், பலப்படிகள் எதுவும் இருக்குன்னு செல்லுலோஸ், கைட்டின், லிக்னின், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் இது தாவரங்களுடைய பலப்படிகளுக்கான எடுத்துக்காட்டுகள். சரிங்களா, இதெல்லாம் உயிருள்ளவங்கள் இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம், இயற்கையாகவே இருக்கக்கூடிய பலப்படியாக்கள்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம போகிற ட்ரெஸ்ஸில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், ஆடைகளை பயன்படுத்தக்கூடிய பருத்தியினுடைய அங்கமான செல்லுலோஸ் சர்க்கரை மூலக்கூறுகளால் ஆனது. சரிங்களா, ஸோ இது மாதிரி தாவரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு என்ன கிடைக்குது, பலப்படியாக்கள் கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது செயற்கை பலப்படிகள். செயற்கை பலப்படிகள் இது நாமளாக பார்த்தோம்னா உருவாக்குறது. சரிங்களா, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுக்களிலிருந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நெகிழிகள் இது செயற்கை பலப்படிகள்னு சொல்லலாம் நம்ம. அடுத்து பாருங்கள், இலைகள் அப்படி அதாவது இந்த இலைங்கிறது பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள். சரிங்களா, இது என்னது நார்களை தான் நம்ம இலைகள்னு சொல்லுவோம். சரிங்களா, இது என்னது பல செயற்கை பலப்படிக்க ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா, இயற்கை மற்றும் செயற்கை இலைகள் அனைத்தும் பலப்படி பொருட்களே. சரிங்களா, இந்த மாதிரியான நம்ம 2 தயாரிக்கிற இலைகளுமே என்னது அது பார்த்தோன்னா பலப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இயற்கை மற்றும் செயற்கை இலைகளுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பருத்தி, தேங்காய், நார், முடி, கம்பளி போன்றவை இயற்கை இலைகளுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா, இதே செயற்கை இலைகளுக்கு பாருங்கள், பாலியஸ்டர், அக்ரிலிக், நைலான் இதெல்லாம் இது செயற்கை இலைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதை பற்றிலாம் நம்ம இப்போ டீட்டெயிலாக படிக்க போகிறோம். பாருங்க, படத்தில் கொடுத்துருப்பாங்க இலைகளோட வகைகள். இதில் பார்த்தீங்கன்னா இயற்கை இலை, செயற்கை இலைன்னு சொல்லி 2ஆக பிடிப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பட்டு இயற்கை இலை. சரிங்களா, இது நம்ம பட்டை பற்றி என்ன படிச்சிருக்கேன்னு, அதாவது பட்டுப்புழுக்கள் பார்த்தோன்னா மல்பெரி இலையை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை பார்த்தோன்னா சுடுநீரில் போட்டு நமக்கு பார்த்தோன்னா பட்டு தயாரிப்புன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருப்போம். சரிங்களா, என்னென்ன வகையான பட்டு இருக்குது பாருங்கள், மல்பெரி பட்டு, டசர் பட்டு, முகா பட்டு, ஏரி பட்டுன்னு சொல்லி 4 வகையான பட்டுகள் இருக்குது. இது எல்லாமே இயற்கையான இலைகளுக்கான எடுத்துக்காட்டுகளாகும். சரிங்களா, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா உடைகளாகவும், தரை விரிப்புகளாகவும், பாராசூட்டுகளாகவும் பயன்படும் பட்டுகளாகவும் மற்றும் வலிமையான இயற்கை இலைகள் பார்த்தோன்னா இதுவும் பார்த்தோன்னா ஒன்றா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரேயான், ஓர் பகுதியான செயற்கை இலை. அதாவது ஏன் இது பார்த்தோன்னா பகுதியான செயற்கை இலைன்னு சொல்கிறோம்னா, இதை தயாரிக்கிற மூலப்பொருட்கள் எல்லாமே தாவரங்களிலிருந்து எடுப்பாங்க. சரிங்களா, தயாரிக்கிற முறை மட்டும்தான் செயற்கை, மற்றபடி அதனுடைய பொருட்கள் எல்லாமே இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் தயாரிப்பாங்க. சரிங்களா, ஸோ அதனால தான் பார்த்தோன்னா ரேயான் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு பகுதியான செயற்கை இலைன்னு சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், 1946 இந்தியாவில் கேரள மாநிலத்தில் தான் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது. சரிங்களா, ஃபஸ்ட்டு ரேயான் தொழிற்சாலை எங்கே தான் நிறுவிருக்காங்க,
கேரளாவில் 1946ஆம் ஆண்டு நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இது எதுக்குலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா என்னது ரேயானை பருத்தியுடன் கலந்து போர்வையாகவும் கம்பளியாகவும் கலந்து விரிப்பனாகவும் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா கம்பளியாகவும் போர்வையாகவும் விரிப்பனாகவும் பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது சுகாதார பொருளான பயஃபர் காயங்களுக்கு மருந்திடும் மலை துணிகளாகவும் பேண்டேஜ் துணிகளாகவும் ரேயான் பயன்படுகிறது. சரிங்களா? ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ரேயானை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டைகளில் ஒட்டி இருக்கும் குட்டையான பருத்தி இலைகளிலிருந்தும் சில வகையான ரேயான்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான ரேயான்களை தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது நைலான் செயற்கை இலை. நைலான் வந்து பார்த்தோம்னா முழுமையான செயற்கை இலைன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலைன்னு நைலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆடை தயாரிப்புகள்லையும் வந்து பார்த்தோன்னா யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இயற்கை பட்டின் பதிலீட்டியாக ரேயான் வந்து பல இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. வேற எங்கன்னு பாருங்கள் தொழிற்சாலைகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. காலுறைகள், கயிறுகள், கூடாரங்கள், பல்தூக்கிகள், கார்களில் இருக்கையின் பட்டைகள், தூங்க தேவைப்படும் தலையணை போன்ற பயில்கள், திரைச்சீலைகள் இதெல்லாம் வந்து என்னது இந்த ரேயானானது பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி நைலானானது பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஓர் இரும்பு கம்பியை காட்டிலும் ஒரு நைலான் இலையானது வலிமையாக இருப்பதால் பேராசூட்டுகள் தயாரிப்பிலும் மலையேற தேவையான கயிறு தயாரிப்பிலும் நைலான்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சரிங்களா? அப்போ நைலானானது என்னது இரும்பு கம்பியை காட்டிலும் வந்து வலிமையானதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் நைலான் இலை அதிக வலுவானதாக உள்ளதால் மலையேறவும் பயன்படுத்தப்படுகிறது. நைலான் என்ற பலப்படி இலையானது பாலி அமைடுகள் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது. ஹெக்ஸாமெத்திலின் டையமின் மற்றும் அடிஃபிக் அமிலங்கள் இணைந்து உருவாகும் பொருள் பாலியமைடுகள். சரிங்களா? அப்போ பாலியமைடுகள்ங்கிறது என்னது ஹெக்ஸா மெத்திலின் டையமின் மற்றும் அடிஃபிக் அமிலங்கள் இது ரெண்டும் வந்து சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் பாலியமைடானது கிடைக்கும். திண்ம சில்லுகளாக இந்த பாலியமைடுகளை உருக்கி வெப்பமாக்கப்பட்ட ஸ்பின்னரெட்டின் மிக நுண்ணிய துளைகளில் அழுத்தும் பொழுது நைலான் உருவாகிறது. சரிங்களா? அப்போ நைலான் வந்து எப்படி உருவாகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாலியஸ்டர் மற்றும் அக்ரிலிக். சரிங்களா? இதெல்லாம் வந்து என்னது செயற்கை இலைகளுக்கான எடுத்துக்காட்டுகள். இதில் பாலியஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு வகையான செயற்கை இலை. இது பாருங்கள் வேறு என்ன பேர்ல இது சொல்லுவாங்கன்னா பாலிகாட், பாலிவுல், டெரிகாட்டுன்ற பேர்லேயும் வந்து பார்த்தோன்னா இதை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அது பாலிகாட் அப்படின்றது பாலிமரும் காட்டனும் சேர்ந்தது. சரிங்களா? அதை தான் வந்து நம்ம பாலிகாட்னு சொல்லுவோம். பாலிவுல் அப்படிங்கிறது இது பாலிமரம் கம்பளியும் சேர்ந்தது. சரிங்களா? அதை தான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். பாலியஸ்டர் பாலிகாட் என்பது பாலியஸ்டர் மற்றும் பருத்தியின் கலவை. சரிங்களா? இதுவே வந்து பார்த்தோன்னா பாலிவுல் அப்படிங்கிறது பாலியஸ்டர் மற்றும் கம்பளியின் கலவை. சரிங்களா? காட் அப்படின்னா காட்டன், காட்டன்னா என்னது பருத்தின்னு அர்த்தம். ஸோ அதுதான் என்னது பாலிகாட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க பாலியஸ்டர் மற்றும் பருத்தினுடைய கலவை. பாலிவுல் அப்படிங்கிறது என்னது பாலியஸ்டர் மற்றும் கம்பளியின் கலவை. சரிங்களா? உள்ளுனா கம்பளி அதை தான் சேர்த்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ பாலிமர்லாம் என்னது அதனுடைய எஸ்டர்கள் மூலமாக நாங்கள் எடுப்போம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது பிஇடி அதாவது பாலியத்திலின் டெரிப்தலேட்டு. சரிங்களா? இதனுடைய விரிவாக்கத்தை தெளிவாக பார்த்துக்குங்க. நிறைய டைம் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிஇடியின் விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது ஒரு பாலியஸ்டருடைய வகை. அடுத்து பாருங்கள் என்னது ஒன்று பார்த்தாச்சு இந்த பாலியஸ்டர் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது அக்ரிலிக். சரிங்களா? நம்ம ஸ்வெட்டர்லாம் போடுறோம் இல்லையா, ஸ்வெட்டரு, சால்வை, போர்வை இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ அதில் பயன்படுத்தக்கூடிய இலைகள்லாம் என்னது அக்ரிலிக் அப்படிங்கிற ஒன்று செயற்கை இலை தான். சரிங்களா? அக்ரிலிக் அப்படிங்கக்கூடிய செயற்கையில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது உங்களுக்கு திரும்ப கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சொடிக்கும் பொழுது கிடைக்கும் துணை விளை பொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் பொருட்களே செயற்கை இலைகளாகும். சரிங்களா? ஸோ அப்போ இது செயற்கை இலைகள் இங்கே இதிலிருந்து கிடைக்கிது நமக்கு பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சொடிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய துணை விளை பொருட்கள். அடுத்தது நெகிழியினுடைய தாக்கம். சரிங்களா? இதை பார்த்தோம்னா நம்ம என்னது இது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து பார்த்தோன்னா அதிக மாசுபாடு ஏற்படுத்தும்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கு தீங்கு இழைக்கக்கூடியதாகவும் இந்த பிளாஸ்டிக்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா அது மண்ணில் வந்து பார்த்தோம்னா சிதைவடைகிறதும் கிடையாது, மக்கிறதும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்னது பல காலம் வந்து பார்த்தோன்னா மண்ணில் அப்படியே சேர்ந்துருக்கும். ஸோ அதனால் வந்து என்னது எல்லா கழிவுகளையும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா நிறைஞ்சிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னது நீர்நிலைகள்லாம் வந்து பார்த்தோம்னா போயிட்டு அங்கே வந்து போயிட்டு அந்த இடத்த அடைச்சிக்கிறனால அங்கே வந்து பார்த்தோன்னா நீர் தேங்கி இருக்குது. ஸோ அதனால் வந்து கொசுக்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னது அதனால் நிறைய நோய்களும் உண்டாகும். என்னது கொசுக்கள் அந்த மாதிரியான கொசுக்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதுனால இந்த மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா போன்ற நோய்களையும் பரப்புறது பிஎல்ஏ நெகிழிகள். சரிங்களா? அதாவது பாலிலாக்டிக் அமிலம் நெகிழிகள்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் பதிலாக கண்டுபிடிச்ச நெகிழிகள் தான். சரிங்களா?
இது வந்து பாருங்கள் பிஎல்ஏனா என்ன மீனிங் பாருங்கள், பாலிலாக்டிக் ஆசிட். சரிங்களா, இதை தான் நம்ம முன்னே சொன்னோம். இது வந்து ஒரு இலகக்கூடிய நெகிழி. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வெப்பப்படுத்தும் பொழுது வந்து என்ன ஆகும், உருகி மனமற்ற வாயு ஒரு இது அது மாதிரியான வாயுக்கள் வந்து பார்த்தோன்னா வெளியேறுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள் இது வந்து எதை வச்சு தயாரிக்கிறாங்கன்னா, சோளம், கரும்பு, இனிப்பு சுவை இந்த மாதிரியான கிழங்குகளில் இருந்து கிடைக்கக்கூடிய கூழ்மங்கள் இருந்து தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னது, இது வந்து பார்த்தோன்னா இயற்கையான பொருட்கள் மூலமாக தயாரிக்கிறதுனால மட்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். சரிங்களா, அது இதை வந்து ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தலாம். இலக்கும் தன்மை இருக்கிறதுனால என்னது, இதை வந்து மறுசுழற்சி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நெகிழிகளை அப்புறப்படுத்தும் பல்வேறு முறைகள். சரிங்களா, இது எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க தெரியல, சும்மா என்னென்ன முறைன்னு மட்டும் தெரிஞ்சுக்க போதுமானது. மறுத்தல் அல்லது தவிர்த்தல், அதாவது என்னது, நம்ம பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, நம்மளுடைய சுய கட்டுப்பாடு மூலமாக வந்து பிளாஸ்டிக்கை தவிர்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது குறைத்தல், என்னது அட்லீஸ்ட் அதாவது குறைக்கவே முடியல. சரிங்களா, அதாவது என்னது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தி மீதி அளவில் குறைச்சிக்கிறது. சரிங்களா, எவ்வளோ தான் கட்டுப்படுத்தினாலும் நம்மளால் என்னது ஒரு சில விஷயங்களுக்காக நம்மளால நெகிழி பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் அதிகமாக பயன்படுத்தாமல் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கலாம். அடுத்தது மறுசுழற்சி செய்தல், என்னது பயன்படுத்தின பிளாஸ்டிக் வந்து திரும்ப திரும்ப வந்து பார்த்தோன்னா நம்ம மறுசுழற்சி செஞ்சுக்கலாம். அடுத்தது மீண்டும் பயன்படுத்தல், அதுதான் மறுசுழற்சி செஞ்சு என்னது மீண்டும் வந்து பார்த்தோன்னா அதை அந்த இப்போ ஒரு ஒர்க் பண்ணதை வந்து ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தோன்னா அந்த வேஸ்ட்டை வந்து தூக்கி போடாமல் அதை வேறு ஒரு ஒர்க்குக்காக பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, அதாவது இங்கே வந்து ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழிகளை பயன்படுத்தக்கூடாது. என்னது அந்த அந்த வகையில் இருக்க தவிர மற்ற நெகிழிகளை அந்த வகையில் பயன்படுத்தலாம். சரிங்களா, அடுத்தது மீட்டெடுத்தல், மக்குதல், எரித்து சாம்பலாக்கல் இந்த முறையிலே வந்து நம்ம நெகிழிகளை மீண்டும் பயன்படுத்தலாம். அடுத்தது குழிகளில் இட்டு புதைத்தல். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட செய்முறையில் வந்து குழிகளில் இட்டு புதைக்கலாம், அதாவது மக்கக்கூடிய நெகிழிகளை. சரிங்களா, அடுத்து பிஎல்ஏவோட தயாரிப்பு முறை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து நெகிழி உண்ணும் பாக்டீரியா. சரிங்க, இது வந்து பார்த்தோன்னா என்னது, ஜப்பானில் வந்து ஒரு பாக்டீரியா வச்சு பிளாஸ்டிக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிதைச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். பாலிஎத்திலின் டெரிப்தாலிட் பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் ஆலையில் ஐடனெல்லா சகியன்சிஸ். சரிங்களா, அந்த பாக்டீரியா பேர் என்ன, ஐடனெல்லா சகியன்சிஸ் 201F6 அப்படிங்கிற பாக்டீரியா வந்து என்ன பண்ணுதான் இந்த என்னது பிஇடி வந்து சிதைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாலியத்திலையும் டெரிப்தாலிட், அதாவது என்னது ரெசின் குறியீடு ஒன்று கொண்ட பிளாஸ்டிக்கில் அது வந்து இது அடுத்தது பிஎல்ஏ நெகிழிகள். சரிங்களா, பிஎல்ஏன்னு என்னது பாலிலாக்டிக் அமிலம்னு சொல்லி அர்த்தம். இது வந்து என்னது செயற்கை நெகிழிகளுக்கு பதிலாக வந்து இதை பயன்படுத்துவாங்க. சரிங்களா, இது வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தோன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், இது வந்து இலகக்கூடிய நெகிழி. சரிங்களா, ஸோ என்னது வெப்பப்படுத்தும் பொழுது வந்து பார்த்தோம்னா உருகி இலகக்கூடியது. இது எதிலிருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சோளம், கரும்பு, இனிப்பு சுவை கொண்ட கிழங்குகளின் கூழ்மங்களிலிருந்து இதை தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மட்கும் தன்மை கொண்டதாக இருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்தது நெகிழிகளை அப்புறப்படுத்தும் முறைகள். எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா நெகிழி வந்து கழிவுப் பொருளை வெளியேற்றுறது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த தயாரிக்கிற முறை அதெல்லாம் சொல்லி அதை எப்படி வந்து நெகிழிகளை அப்புறப்படுத்துறதுலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, என்னென்ன முறைகள் மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த 5 வாரம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், என்னது ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரெக்கவர். சரிங்களா, இந்த ஒரு 5 விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தோன்னா என்னது அடிக்கடி வந்து கேட்பாங்க. சரிங்களா, 5 வாரம்னு சொல்லி பின்ன இது பொருந்தாதுன்னு சொல்லி கேட்பாங்க. என்னது ரெஃப்யூஸ்னால் என்னது தமிழில் தவிர அர்த்தம், ரெடியூஸ்னால் குறைத்தல், ரீயூஸ்னால் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள்னால் மறுசுழற்சி செய்தல், ரெக்கவர்னால் மீட்டெடுத்தல். சரிங்களா, ஸோ இந்த 5 வகையில் தான் என்னது இந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தோன்னா அப்புறப்படுத்துவாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு சிலது வந்து இது குழிகள் இட்டு புதைப்பாங்க. ஸோ அது எப்படிலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. சரிங்களா, மட்கும் தன்மை கொண்ட நெகிழிகளை அப்புறப்படுத்துறது. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம், என்னது நெகிழி உண்ணும் பாக்டீரியா. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள், 2016 ஜப்பான் அறிவியலாளர்கள் பாலிஎத்திலின் டெரிப்தாலிட் பாட்டில்களை, அதாவது என்ன சொன்னோம் பிஇடின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது இலகும் தன்மைக்குடைய பிளாஸ்டிக் வந்து பார்த்தோம்னா ஐடனெல்லா சகியன்சிஸ் 201F6 அப்படிங்கிற பாக்டீரியாவை யூஸ் பண்ணி செரிக்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாக்டீரியா என்னது அந்த பிளாஸ்டிக்கை வந்து செரிச்சிருக்கும். சரிங்களா, ஸோ செரித்து அதனோட உணவை எடுத்து அந்த பிளாஸ்டிக் அழிச்சிருக்கும். ஸோ அதன் மூலமாக வந்து என்ன நம்ம நுண்ணுயிர்களை பயன்படுத்தி கூட பிளாஸ்டிக்கை வந்து சிதைக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அது என்ன பண்ணு பாருங்கள்,
PETase அப்படிங்கிற நொதியை சுரந்து PET பிளாஸ்டிக் வந்து செரிக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செரிக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் வகையானது அமையும். பிரச்சனை என்னென்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரெசின் குறியீடு 1 கொண்டது. சரிங்களா? அதாவது என்னது பாதிப்பு வந்து குறைந்த அளவு தான் ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம மறுசுழற்சி செஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து அது பெருமளவில் நமக்கு என்னது சிதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா மறுசுழற்சி அதிக அளவில் பண்ணுறதுனால நமக்கு அந்த பிளாஸ்டிக்கால் பெரிய பிரச்சனைகள்லாம் நமக்கு வராது. ஸோ ஆனால் என்னது அந்த பாக்டீரியாக்கள் வந்து அது மாதிரியான பிளாஸ்டிக் மட்டும்தான் சிதைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் நமக்கு பயன்பாட்டில் இல்லை. அடுத்தது கண்ணாடியினுடைய வகைகள். கண்ணாடி என்னது அதிகுளிர்விக்கப்பட்ட நீர்மம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நீர்மத்தை வந்து பார்த்தோன்னா ரொம்ப குளிரை வச்சு நம்ம கண்ணாடியான உருவாக்குவோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், மணலை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மணலில் வந்து பார்த்தோன்னா ஒளிவானது ஊடுருவாது. ஆனால் கண்ணாடியில் என்னது ஒளி போகக்கூடிய தன்மை கொண்டது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. கண்ணாடி பற்றி ஜென்ரலாகவே நம்ம தெரியும், எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம், எல்லா கலர்லேயும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி தான் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பெருசாக வந்து படிக்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. அவ்வளோதாங்க. இதோட வந்து பார்த்தோன்னா இந்த பாடம் முடிஞ்சுது. 7ஆம் வகுப்பு பாடம் தான் இருந்தாலும் இது கொஞ்சம் என்னது ரொம்ப லென்த்தியான படமாக போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஏன்னா பிளாஸ்டிக்கை பற்றி எப்படி தயாரிக்கிறாங்க அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கூட பார்க்கல. ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா என்னது அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அது எப்படி தயாரிக்கிறாங்க, அதனுடைய வகைகள் என்ன, இதை மட்டும் தான் பார்த்துருப்போம். சரிங்களா? அது மட்டுமே போதுமானது. ஏன்னா தயாரிக்கிற முறையில் நமக்கு ஒன்வேர்டில் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை மட்டும் பார்த்துங்க, போதுமானது. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.